நீர் பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டுள்ள டெல்லிக்கு கூடுதல் நீரை திறந்து விடுமாறு இமாச்சல் பிரதேசத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர், எம்முடைய நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம். வணக்கம். இந்த உத்தரவு தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். டெல்லியில் தற்பொழுது கடுமையான தண்ணீர் பற்றாக்குறை நிலவி வருகிறது. அண்டை மாநிலங்கள் கூடுதல் நீரை திறந்துவிட வேண்டும் என டெல்லி அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தது. அந்த வழக்கு இன்று நீதிபதிகள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அந்த வழக்கில் தற்பொழுது தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதில் முதல் கட்டமாக வெளியாகக்கூடிய தகவல் என்னவென்றால், நீர் பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டுள்ள டெல்லிக்கு கூடுதல் நீரை திறந்து விடுமாறு இமாச்சல் பிரதேசத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஹரியானா வழியாக அதற்கென அமைக்கப்பட்டுள்ள வாய்க்கால் மூலம் நீரை திறக்கவும் அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள் நீதிபதிகள். முன்கூட்டியே ஹரியானாவுக்கு தெரியப்படுத்தி சரியான வகையில் எந்தவித இடையூறுமின்றி டெல்லிக்கு நீர் எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்று இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஜூன் 5ஆம் தேதி நீர் வாரியம் அவசர கூட்டத்தை கூட்டி முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே அறிவுரை தெரிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது கூடுதல் நீரை டெல்லிக்கு வழங்குவதற்கான ஏற்பாடுகளை தற்பொழுது உச்சநீதிமன்றம் செய்திருக்கிறது. தற்பொழுது டெல்லி அரசாங்கம் கூடுதலாக 150 செல்சியஸ் நீரை கூடுதலாக கேட்கிறார்கள். அந்த அளவுக்கு நீர் கொடுக்கப்படுமா என்ற உத்தரவாதத்தை நீதிமன்றம் இன்னும் வழங்கவில்லை. எனவே அவசர நிலையை கருத்தில் கொண்டு தற்பொழுது ஹரியானா கூடுதல் நீரை வழங்க வேண்டும் என்று இமாச்சல் ஹரியானா மூலமாக கூடுதல் நீரை வழங்க வேண்டும் என்ற உத்தரவும் தற்பொழுது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது.